அதிமுகவிற்கு துரோகம் செய்ததால்தான் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சிறை தண்டனை கிடைத்திருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பல கட்சிக்கு போயிட்டு வந்தார். உங்களுக்கு யாருன்னு தெரியும்? யாருங்க? செந்தில் பாலாஜி. இந்த இயக்கத்திற்கு யார் துரோகம் செய்கின்றாரோ அவருக்கு சிறை தண்டனை தான் கிடைக்கும். அதுக்கு செந்தில் பாலாஜி உதாரணம். சாதாரண செந்தில் பாலாஜி அடையாளம் காட்டியது அதிமுக. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் இரவு பகல் மாறாமல் ரத்தத்தை வீரியாக சிந்தி அவருக்கு வாக்கு கேட்டு அவரை வெற்றி பெற செய்து அவரை அம்மா அமைச்சராக்கினார். நன்றி உள்ளவராக இருந்தால் கழகத்திற்கு நீ பணி செய்திருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு தீய சக்தி திமுகவோடு சேர்ந்து மீண்டும் அமைச்சராகினீர். ஆனால் இறைவன் ஒருவர் இருக்கின்றார். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவர் அம்மா தெய்வம் இருக்கின்றது. அந்த இரண்டு தெய்வம் உனக்கு தக்க தண்டனையை கொடுத்திருக்கின்றது. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை யார் உடைக்க நினைத்தாலும் துரோகம் விளைவித்தாலும் அவருக்கு கிடைக்கின்ற தண்டனை என்ன சொல்லுங்க? சிறை தண்டனை தான். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.